ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். தனு பிரசவம் பார்த்த அந்த மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து காமிச்ச உடனே மருத்துவச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க, முத்தழகு கிட்ட இருக்க ஆண் குழந்தை தான் உன்னுடையது அப்படின்னு. இத தனத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. தனு அப்படி பூரிச்சு போயிடுறாங்க. அந்த ஆண் குழந்தைய தூக்கிட்டு, டேய் சரவணா, நீ என்னோட பையனா? உன்னை தத்து கொடுத்தது நானு. அப்பனா நீ ஏன் பையனா? என் வயிற்றுல பிறந்த பிள்ளையா? நான் தான் உனக்கு பேரும் செலக்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் ஆசைப்பட்டா கூட இந்த சரவணன்ற பேரை நான் தானே சூஸ் பண்ணேன் உனக்கு. நீ ஏன் பிள்ளடா? நீ இருக்கிற இடம் தேடி நானே வந்துட்டேன். பரவாயில்ல, வசதியான வீட்டுல தான் நல்லா வாழ்ற. இருந்தாலும் என் பையன் என் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. ரொம்ப அதிகப்படியான அக்கறை காமிக்கிறாங்க தனு அந்த பையன் மேல. தனு குழந்தைய தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது பூமி பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. இத கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன இந்த அம்மா இந்த பையனை தூக்கிக்கிட்டு என் பையன் பேசுறாங்க? இது முத்தழகுக்கு பிறந்த குழந்தையாச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பூமிக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை ரெஜினாவும் அஞ்சலியும் சேர்ந்து குழந்தைய மாத்திட்டாங்களா? பூமி தனத்தை கூட்டிட்டு போய் தனியா விசாரிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இவன் உங்க பையன்னு சொல்றீங்க? இவன் உங்க பையனா? இவன் முத்தழகோட பையன் தானே? பிரசவம் ஆகும் போது ஆஸ்பத்திரியில நான் இருந்தேன். டாக்டர் தூக்கிட்டு வந்து முத்தழகுக்கு பிறந்த குழந்தைன்னு கொடுத்தாங்களே. இல்லங்க ஐயா, நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க. எனக்கும் அதே நாள் தான் பிள்ளை பிறந்துச்சு. என் குழந்தை என்னன்னு கூட தெரியாத நேரத்துல என் புருஷன் குழந்தைய தூக்கிட்டு வந்து வித்துட்டான். என் புருஷனுக்கும் இந்த வக்கீலுக்கும் ஏதோ ஒரு வியாபாரம் போயிட்டு இருக்கு. அதுக்காக அந்த வக்கீலம்மா காசு கொடுக்கறத நானே பார்த்தேன். என் பிள்ளை இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிரசவம் பார்த்த அந்த மருத்துவச்சியை கூட்டியாந்தும் காமிச்சேன். எனக்கு பிறந்தது ஆண் குழந்தைன்னு சொன்னாங்க. முத்தழகு அம்மா கிட்ட இருக்கிறது என்னோட குழந்தைன்னு சொன்னாங்க. அதனால்தான் ஐயா நான் உரிமையோட கொண்டாடுறேன். இவன் நான் பெத்த பிள்ளை ஐயா. நீங்க வேணும்னா இந்த டாக்டர்கிட்டயாவது கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு தனு சொன்ன உடனே பூமிக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. என்ன இது? அப்படின்னா முத்தழகுக்கு பிறந்த குழந்தை? அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனா அஞ்சலியோட குழந்தை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அஞ்சலிக்காகத்தான் அவங்க அம்மா குழந்தைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பூமிக்கு தலையே சுத்துது. ஆஹா, அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசி என் தலையிலே கை வச்சிட்டீங்களா? என் பிள்ளை யாரு அப்படின்னா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓ, அதனாலதான் அஞ்சலி தைரியமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா? அப்படின்னா அஞ்சலி கையில இருக்க பெண் குழந்தை முத்தழகோடதா அப்படின்னு யோசிச்ச உடனே டாக்டர் பிரியாவை போய் பாக்குறாரு பூமி. பூமி வந்த உடனேயே பிரியாவுக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒரு சந்தேகத்தை கேட்க தான் வந்திருக்காருன்னு. டாக்டர் ரொம்ப மழுப்பி பாக்குறாங்க. டாக்டர், எல்லா விஷயமும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. கெஸ் பண்ணிட்டேன். முத்தழகு கிட்ட இருக்க ஆண் குழந்தை முத்தழகோடது இல்ல, அதோட அம்மா வேற. அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட்டும் என்கிட்ட இருக்கு. அஞ்சலி கிட்ட இருக்கிற பாப்பாவோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் என்கிட்ட இருக்கு. அப்போ அஞ்சலிக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு? அஞ்சலியோட கதை என்ன? பூமி கிடுக்குப்பிடி போட்ட உடனே டாக்டரால தப்பிக்கவே முடியல. உண்மையை உளறிடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.